வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவரும் அதை என்றென்றைக்கும் அரசாண்டு வருகிறவருமாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நல் மீட்பர் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைக்கு நாம் ஒரு ஆண்டு சத்தியத்தை தியானிக்க போகின்றோம். ஏசாயா 64:2-3. தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பதாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மகத்துவமா இறங்க வேண்டும் என்று தீர்க்கதரிசி அழகாய் சொல்லுகிறார். தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கும். எப்படி? வானங்களை கிழித்து தேவன் இறங்க வேண்டும் என்று தீர்க்கதரிசி விரும்புகின்றார். உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுகிறது போலவும். அடுப்பிலே தீ எரிந்தால் தண்ணீரை பொங்க பண்ணுகிறது. ஆனால் மிகப்பெரிய தீ, ஆம், வான அக்கினி இறங்கினால் எப்படி செய்யுமாம்? பர்வதங்கள் எல்லாம் முன்பதாக உருகட்டும், உருகும்படி செய்யும் என்று அழகாக தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். அப்படி சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை, சத்தியத்தை சொல்லுகிறார். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்கிற பொழுதெல்லாம் உம்முடைய தூதர்களை அனுப்பி பணிவிடை கொள்ளுகிறது அல்ல, நீரே இறங்கினீர். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நாம் எதிர்பார்த்திராத காரியங்கள், நாம் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை, கனவிலும் நான் இப்படி நடக்கும் என்று நினைக்கவில்லை என்றெல்லாம் சில நேரங்களில் ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை, அதிசயங்களை நாம் சொல்லிக் கொள்கிறோமே. அப்படிப்பட்ட கிரியைகள் நடக்கிற பொழுது என்ன அறிந்தும் அறியாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், வானங்களை கிழித்து இறங்குவது போல தேவன் இறங்குகின்றார். அந்த காரியத்தில் கிரியை நடப்பிக்கும்படி கர்த்தர் இறங்குகின்றார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த போது ஒரு காரியத்தை சொன்னார். ஆம், ஆண்டவரும் உலகநாதருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? 2-3 பேர் என் நாமத்தில் கூடி வந்து விடுங்கள், அங்கே நான் வந்து விடுவேன் என்றால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒவ்வொருவர் மத்தியிலும் நடுவே இருந்தாரோ, அப்பத்தை பிற்கையிலே தன்னை வெளிப்படுத்தி விட்டு பின்பு மறைந்து ஒருவேளை அதே இடத்தில் அந்த நேரத்தில் இருந்திருக்கலாம் அல்லவா சில நிமிடங்கள், அதுபோல நாம் கண்களுக்கு தெரியாவிட்டால் மெய்யாகவே ஆண்டவர் அங்கு வந்து விடுகிறார். ஒரே நேரத்தில் பல ஊர்களில் எப்படி அவர் தரிசனமாவார்? ஓ, அவரை குறித்து அப்படி ஒன்றும் கேட்க அவசியமில்லை. அவர் தன்னை தாழ்த்தி வந்த பொழுது, ஆம், மனு உருக்கொண்டு வந்த பொழுது மனுஷர் மத்தியில் அவர் மிகவுமாய் தன்னை தாழ்த்தி மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்த பொழுது ஒரே இடத்திலே அவர் சஞ்சரித்து அவர் கிரியைகளை நடப்பித்தார். பின்பு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்த பொழுதோ மகிமை அடைந்தவராய் இதை போல ஒரே நேரத்தில் எங்கும் அவர் தோன்ற முடிகிறது, பேச முடிகிறது, கிரியைகளை நடப்பிக்க முடிகிறது. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அப்படியானால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் நினைத்திராத கிரியைகள், நாம் நினைத்திராத காரியங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் அங்கு இறங்கி வந்து விடுகிறார். தேவன் அங்கு இறங்கி வந்து விடுகிறார். பாருங்க, அப்படி வரும் பொழுது சில காரியங்கள் உலக பிரகாரமாக அசைகிறதை நான் வேதாமத்தில் கண்டுபிடித்தேன். அவர் வந்ததை பார்க்கும் பொழுது உலக பிரகாரமாக மனுஷர் கண் காணத்தக்கதாக சில கிரியைகள் நடக்கின்றன. அதில் ஒன்று,
என்ன என்று சொன்னால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தீர்ப்புகளையோ சில கிரியைகளையோ நடப்பிக்கும் பொழுது யோபு 36:33 இவ்வாறு வேதம் சொல்லுகிறது, அவர் செய்ய நினைக்கிறதை, ஆம் அவர் கிரியைகள் நடப்பிக்கிறதை ஆடு மாடுகள் கூட அறியப்படுத்துகின்றன. ஒரு பெரிய மழை மேகம் எழும்ப போகிறது என்றால் ஆடு மாடுகளுக்கு முன்னமே தெரிகிறது. அவர் இவ்விதமே கிரியைகளை நடப்பிக்கிறார் என்று அவைகளுக்கு புரிகிறது. அதை போல தாவீது ஒரு விசை பெலிஸ்தர் தனக்கு விரோதமாய் வருகிற பொழுது நான் எழுந்து போய் கிரியை நடப்பிக்கட்டுமா என்று கேட்டவுடனே கர்த்தர் என்ன சொன்னார்? வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 14:15. அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு, தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் பொழுது யுத்தத்திற்கு புறப்படு. பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டு இருப்பார் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது யுத்தம் பண்ணலாமா என்று கேட்டதற்கு, புறப்படுப்பா, யுத்தத்திற்கு புறப்படு. ஆனா ஒன்று, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன காரியம் என்றால், எதுவரை என்றால், முசுக்கொட்டை செடிகள் தெளிவாக கர்த்தர் முன்னே புறப்படுகிறதை, அந்த வேளையில் அவர் செல்லுகிறதை, அவரும் அவருடைய இராணுவமும் புறப்படுகிறதை, அந்த முசுக்கொட்டை செடிகளுடைய நுனிகள் அப்படி அசைகிறதினால் இரைச்சல் கேட்கும். அவர் புறப்படுவதை அந்த செடிகள் சென்சிட்டிவாக இந்த நாளில் அதை அறிந்து கொள்ளுகிறது. ஆகவே அது அவர் செல்லுகிற பொழுது அது அசைகிறது. கர்த்தர் அவருடைய சேனை செல்லும் பொழுது அது அசைகிறது. இங்கும் அங்குமாக எல்லா செடிகளின் இலைகளும் அசைகிறதுனால் இரைச்சல் உண்டாகும். அதை காணும் போது கர்த்தர் உனக்கு முன்னே போய்விட்டார் என்று யுத்தத்திற்கு புறப்படு என்று அழகாக தாவீதுக்கு சொல்லப்பட்டது. அப்படியே சென்று தாவீது ஜெயத்தை எடுத்தார். முசுக்கொட்டை செடிகளை குறித்து நீங்கள் ஒருவேளை இப்பொழுது ஸ்கிரீனில் காண்கிற வண்ணமாக அந்த செடிகள் இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகிறது. என்றாலும் நீங்கள் கற்பனை செய்து கொள்ள ஒரு உதாரணத்தை நான் கொடுக்கிறேன். தேயிலை தோட்டங்களை பார்த்திருக்கிறீர்களா? நல்ல மலைகளிலே தேயிலை தோட்டங்களை நீங்கள் கண்டால், தேயிலையில் எதை அவர்கள் பறிப்பார்கள்? நுனியிலே இருக்கிற இளம் இலைகள். அதை பறித்து தேயிலை தயாரிக்க கொண்டு போவார்கள் அல்லவா? அதை போல அப்படிப்பட்ட செடிகள் எல்லாம் அசைந்தால் எப்படி இருக்கும் என்றால் எளிதில் நீங்கள் கற்பனை செய்து கொள்ள முடிகிறது அல்லவா? இதை போல முசுக்கொட்டை செடிகள் இலைகள் அன்றைக்கு அசைந்தன. பயங்கரமான காரியங்கள், நாங்கள் எதிர்பார்த்திராத காரியங்களை நீர் செய்த போது, தேவரீர் நீர் இறங்கினீர் என்றபடி கர்த்தர் இறங்கி விட்டார், முன்னே போய்விட்டார். அவருடைய சேனை அவருக்கு பின்னே சென்றதோ என்னவோ, அது அங்கு மறை பொருளாக விடப்பட்டு விட்டது, அல்லாவிட்டால் எழுதப்படவில்லை. அப்படி இருக்க தேவன் உனக்கு முன்னே செல்லுகிறார். தேவன் இறங்கி விட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் தாவீதுக்கு ஜெயம் என்று சொல்லி வீட்டிலே சும்மா உட்கார்ந்து இருக்கலாமா? இருக்கக்கூடாது. கர்த்தர் இறங்கிவிட்டால், தேவன் தாமே இறங்கிவிட்டார் என்றாலும் யுத்தத்திற்கு புறப்படு என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யுத்தத்திற்கு போக வேண்டியதும் அவசியம். ஆனால் அதற்கு முன்பதாக முசுக்கொட்டை செடிகளுடைய நுனிகளின் இரைச்சல் சத்தத்தை கேட்க வேண்டியதும் அவசியம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்திராத, அல்லாவிட்டால் கிரகிக்க முடியாத பல காரியங்களுக்காய் ஜெபம் பண்ணி கொண்டு வந்து கொண்டு இருக்கலாம். ஒன்று சொல்லுகிறேன், வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். நீங்க நினைக்கிறீங்க உங்க சத்துருக்கள் தான் ரொம்ப ரொம்ப மன கடினமானவர்கள் என்று. இல்லை, உங்க வழிகள் எல்லாம் பெர்ஃபெக்டா மாத்திருங்க. தேவனுக்கு முன்பதா அவர்கள் முசுக்கொட்டை செடிகள் போல. தேவன் புறப்பட்டா சென்ஸ் பண்ணுவாங்க. தேவன் உடனே அவர்களை உங்கள் பக்கம் கொண்டு வருவார். உங்கள்கிட்ட ரொம்ப நாள் பேசாமல் இருந்த உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை, பெரியப்பா, பெரியம்மா, தாய் மாமன், இப்படிப்பட்ட யாரும் சரி,
அல்லாவிட்டால் உங்களுக்கு சத்துருக்களாய் மாறி இருந்த அண்டை வீட்டாராய் இருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்களாய் இருக்கலாம். ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, உங்க வழிகள் எல்லாம் செவைப்படுத்தினீங்கன்னா தேவன் இறங்கி விடுவார். அவர்களிடத்துல ஒரு அசைவு உண்டாகும். உன் சத்துருக்களும் உன்னோடு சமாதானம் போகும்படி செய்வார். அங்கதான் ஒரு அசைவு வரும். பாத்தீங்களா? அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடலாம், உங்கள் சத்துருக்களை போல இருந்தவர்கள் நண்பர்களாய் வந்து கைகோர்க்கிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஏனோ இவர்கள் வருகிறார்கள், சூட்சமமான எண்ணத்தோடு வருகிறார்கள் என்று எண்ணாமல் அன்போடு அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் ஏற்றுக்கொண்டு அன்போடு அவர்களை உபசரியுங்கள், அவர்களுக்கு தேவையான நன்மை செய்யுங்கள். உங்களுடைய ஐக்கியத்தை எந்நாளும் நிலையாக இருக்கும்படியாக அமைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நடக்கிற பொழுது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நினைத்திராத பயங்கரமான ஒரு கிரியை நடப்பிக்க தேவன் இறங்குகிறார். இந்த முசுக்கட்டை செடிகள் எல்லாம் அசைகின்றன. ஆகவே உங்கள் காரியத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறதே, ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும் என்று நீங்கள் நிற்கிறீர்களே, அதில் அற்புதம் நடக்க போகிறது என்று விசுவாசியுங்கள். அதற்கேற்ற செயல்பாடு செய்யுங்கள். கர்த்தர் முன்னே போயிட்டார் என்றதுக்காக தாவீது யுத்தம் பண்ணாம இல்லை. தாவீது யுத்தம் பண்ண புறப்பட்டார், யுத்தத்தில் ஜெயம் வந்தது. ஆகவே நீங்க யுத்தம் பண்ண வேண்டும், சில கிரியைகளை செய்ய வேண்டும், சில ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டும், சில முயற்சிகளை செய்ய வேண்டும். அப்பொழுது அது வாய்க்கும்படி செய்வார். உங்களுடைய பிசினஸ் நிலை ஆனாலும் சரி, உங்களுடைய குடும்ப காரியங்களே ஆனாலும் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பர்வதங்கள் மெழுகு போல அவருடைய பிரசன்னத்தில் உருகிப்போம். ஒருவேளை உங்களுக்கு எதிராக இருக்கிற உங்கள் சத்துருக்கள் பர்வதங்கள் போல கடினமான மனதை உடைய மலைகளைப் போல இருந்தாலும் மெழுகு போல உருகி அன்போடு வந்து நின்று கொள்வார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாதிருப்பதாக. நம்பர் 2, இதே வண்ணமாக எப்படி முசுக்கொட்டை செடிகள் அசைந்தன, தேவன் இறங்குகிறதை அந்த செடிகள் காட்டி கொடுத்தன, தேவன் முன்னே புறப்படுகிறதை காட்டி கொடுத்தன. அப்படி இருக்க அதே போல இன்னொரு காரியம் கூட வேதாமத்தில் நடந்ததை பார்க்க முடியும். அது என்ன? யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, பெதஸ்தா என்னும் ஒரு குளம் ஆட்டு வாசல் அருகே எருசலேமில் இருந்தது. இன்றைக்கும் கூட எருசலேமில் ஒரு குறிப்பிட்ட வாசலில் நாம் நுழைந்த உடனே வலது பக்கத்திலே அந்த பெதஸ்தா குளம் இன்றும் இருக்கிறதை நாம் காண முடியும். அந்த பெதஸ்தா குளத்திலே இன்றைக்கும் மிகவும் அருமையாக அந்த இடத்தை போற்றி காப்பாற்றி வருகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த பெதஸ்தா குளத்திலே கர்த்தருடைய தூதன் ஒருவர் ஒரு நாள் திடுதிப்பென்று இறங்குவாராம், தண்ணீரை கலக்குவாராம். கலக்குகிற பொழுது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவுதான், எப்பேற்பட்ட வியாதியஸ்தர் அதில் இறங்கினார். சூம்பின உறுப்புடையவர்கள், குருடர், சப்பானிகள், யாரா இருந்தாலும் சரி, இறங்கினவுடன் அற்புதம் நடக்கும். சூம்பின கை நேராக மாறும். அடடா அடடா, என்னே ஒரு பாக்கியம்! ஒரு தூதன் இறங்குகிறார். ஆவிக்குரிய உலகத்திலிருந்து வந்த அவர், பரலோகத்திலிருந்து வந்த அவர் கலக்கும் பொழுது சரீர பிரகாரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலக தண்ணீர் அசைகிறது, கலங்குகிறது. இதை காண முடிகிறது. அப்படியானால் நாம் எதிர்பார்த்திராத காரியம் நடக்கும்போது என்ன நடந்திருக்கும்? அங்கு கர்த்தர் இறங்கி இருந்திருப்பார், கர்த்தருடைய தூதனோடு கூட. அந்த இடத்திலே தன்னுடைய பணிவிடைக்காரர் தானே, வேலைக்காரர் தானே தூதர். ஆகவே அந்த தூதர் ஒருவரை கொண்டு தண்ணீரை கலக்க சொல்லி இருக்கலாம். அடையாளத்திற்கு அழகாய் அற்புதங்கள் நடந்தது என்று சொல்லி அந்த இடத்திலே அநேகர் வந்து உட்கார்ந்து இருக்கிறதை பார்த்து, அப்படிப்பட்டவருடைய விசுவாசத்தில் அவருடைய சோர்ந்து போயிருந்த ஒரு குறிப்பிட்ட மனிதரை கூட 38 வருடமாய் சுகவீனப்பட்டிருந்த ஒருவனை ஆண்டவர் அற்புதமாக சௌக்கியப்படுத்தி எழுப்பினதை நாம் பார்க்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் உண்மையில் ஆண்டவர் அங்கு இறங்கி இருந்திருப்பார். அதாவது கர்த்தர் இறங்கி இருந்திருப்பார்.
நாங்கள் எதிர்பார்த்திராத காரியம் நடக்குதுன்னா அங்கு நீர் இறங்கினீர்னு தீர்க்கதரிசி தெளிவாய் சொல்றாருல, அப்படி இறங்கி இருப்பாரா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய தூதன் அவருடைய வேலைக்காரர் இருக்க அவர் கலக்கி இருப்பாரா இருக்கலாம். இதெல்லாம் என்னுடைய கற்பனை தான். ஆம், அப்படி நான் யூகித்து பார்க்கின்றேன். ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் யாரோ ஒருவரை கொண்டு தண்ணீரை கலக்கலாம். அந்த நேரத்தில் கர்த்தர் இறங்கி விட்டார் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் கால் வைக்க வேண்டிய இடம் அதுதான் என்று புரிந்து கொள்ளுங்கள். என்றைக்குமே இல்லாத அளவு, அதாவது அமைதியாகவே இருந்து வருகிற ஒரு இடத்தில் ஒரு கலக்கம், அல்லாவிட்டால் தண்ணீர் கலங்குகிறது போல ஒன்று உண்டாகிறது என்று சொல்லும் பொழுது சில நேரம் நாம் பயப்படுகிறோம். பயப்படாதீர்கள், அது நன்மைக்கு ஏதுவாக மாறும். காரணம், உங்களுக்கு அப்படி ஒரு தண்ணீரை கலக்கிறதற்கு கர்த்தர் தம்முடைய பணிவிடைக்காரராகிய சிலர் மனுஷரை கூட பயன்படுத்த முடியும். அவங்க உங்களுக்கு நன்மை அல்ல, கலக்கத்தை கூட உண்டு பண்ணிட்டு போலாமா இருக்கலாம். ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, அது நன்மைக்கு ஏதுவானது. கர்த்தர் அந்த இடத்தில் இறங்கி விட்டார் என்பதற்கு அடையாளம், உங்கள் எல்லைகளில் அற்புதம் நடக்க போகிறது என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் ஒரு கிரியை நடப்பிக்கும் பொழுது நீங்கள் அந்த இடத்துல கலங்காமல் ஓடோடி நில்லுங்கள். அற்புதங்கள் கர்த்தர் செய்வார், அடையாளங்களை செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் 12 வயது நிரம்பியவனாய் இருந்த பொழுது ஜோசோ என்கிற ஒரு பிளஸோ ஜோசோ என்ற கூட்டங்கள் எல்லாம் நடத்துகிற அன்பான ஸ்டான்லி அண்ணன் அவர்கள் மதுரையிலே ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள். மதுரை பசுமலையிலே அந்த கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது நான் அங்கு போயிருந்தேன். அங்கு போய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து ஓடி வந்துகிட்டு இருந்தாலும், ஆண்டவரை விசுவாசிக்கிறவனா இருந்தாலும், அந்த 12 வயதுல ஆண்டவரை விசேஷ விதமாய் பிடித்து கொண்டேன். ஆண்டவர் என்னை அருமையாய் தொட்டார். அது மட்டுமல்ல, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதன் பின்பதாக அடுத்து பரிசுத்த ஆவியானவரை பெரும் செஷன் நடத்தினார்கள். அந்த செஷன்ல நான் முன் வரிசையில் முதல் 1, 2, 3 வரிசையில் ஒரு வரிசையில் நான் உட்கார்ந்திருந்தேன். அழகாய் பிரசங்கம் பண்ணப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் யாவருக்கும் அருளி செய்யப்படுவார் என்று. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் மேல் பலமாய் ஊற்றப்பட்டார். அதன் பின்பதாக எனக்கு கிட்டத்திலே ஒரு தம்பி கூச்சலிட்டான், இயேசுவே உம்மை நான் பார்க்கிறேன், இயேசுவே உம்மை பார்க்கிறேன் என்று கூச்சல் போட்டான். என்னுடைய உள்ளம் கலங்கியது. அடடா, இயேசுவை அவன் பார்க்கிறான், என் கிட்டத்தில் இருக்கிற பையன் நான் பார்க்க முடியவில்லை. மிகவுமாய் தேம்பி அழுதேன். திடுதிப்பென்று என்னுடைய கண்கள் திறந்தது. ஆண்டவர் தன்னுடைய 12 சீடர்களோடு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் எனக்கு வெளிப்பட்டார். அவர் அப்பொழுது என்னை தாமே அபிஷேகம் பண்ணினார். அந்த இடத்திலே நான் விசேஷமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவையும் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்திற்காக விசேஷமாக ஒரு திட்டவட்டமான அபிஷேகமும் கூட எனக்கு அளிக்கப்பட்டதை நான் பார்த்த பொழுது மிக்க பேரானந்தம் கொண்டேன். இன்னைக்கும் என் கிட்டத்தில் இருந்து ஒரு தம்பி நான் ஆண்டவரை பார்க்கிறேன் எல்லாம் சொன்ன போது எனக்குள்ளே உண்டாயிருந்த அந்த கலக்கம் இப்ப இல்லவே இல்லை. எதற்கு? அந்த கலக்கம் வராதிருந்தால் நானும் கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்று அழுது கெஞ்சி கூப்பிட்டு இருக்க மாட்டேனா இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவரை நிறைவை பெறுகிறதிலேயே சந்தோஷப்பட்டு விட்டு இருந்திருக்கலாம். அந்த ஒரு கலக்கம் வந்தது. ஆனால் கலக்கத்திற்கு முடிவாக தெளிவும் வந்தது, ஆசீர்வாதமும் வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் சந்தோஷம். இஸ்ரேல் தேசத்துக்கு நானும் சோஃபியும்
ஒரு விசை நாங்கள் போன பொழுது அதே விமானத்தில் ஆர் ஸ்டான்லி அண்ணனும் அவர்களுடைய துணைவியாரும் அதே விமானத்திலே பயணித்து வந்தார்கள். அவர்களை பார்த்து சந்தோஷமாய் பேசி அவர்களிடத்திலே இவைகள் எல்லாம் பகிர்ந்து கொண்டு சந்தோஷப்பட்டோம். எவ்வளவு பேரானந்தம், எவ்வளவு ஒரு பேரானந்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். உங்க எல்லையில யாரோ ஒருவர் தண்ணீரை கலக்குகிறது போல இருந்தா, அடடா என்னுடைய வாழ்க்கையில் குழப்பத்தை விதைத்து விட்டான்னு நினைக்காதீங்க. ஆண்டவருடைய வேலைக்காரரை போல அந்த வேலையை அவர்கள் செய்யலாம். பரியாச உதடுகள் மூலமாகவும் கூட நான் பேசுவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆகவே இனி வாழ்க்கையில் எல்லாம் நலமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கலக்கம் வரும் பொழுது நீங்கள் இறங்க வேண்டிய எல்லை, கால் வைக்க வேண்டிய காரியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அங்கே கர்த்தர் நிற்பார், உங்களுக்கு அற்புதம் செய்வார், அடையாளங்களை செய்வார். ஒரு சிறு ஜெபம் செய்யட்டுமா? என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, ஏசாயா தீர்க்கதரிசி அழகாய் சொல்லுகின்றார், நாங்கள் எதிர்பார்த்திராத காரியங்களை கர்த்தாவே நீர் செய்த போது நீர் இறங்கினீர், வானங்களை கிழித்து இறங்கும் என்று அவர் விண்ணப்பம் பண்ணுகிற அதே போல நீர் இறங்குகிறீர். எங்களுக்கு அறிவு கேட்டாத காரியங்களை செய்கிறீர். பர்வதம் போல எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மெழுகு போல உருக பண்ணுகிறீர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக, அவருடைய விண்ணப்பங்களை கேட்பீராக. இதுவரை எதிர்பார்த்திராத ஒரு நன்மையை நீர் செய்யும்படி இன்றைய துவங்குவீராக. அதை ஏற்ற சமயத்தில் வெளிப்படுத்துவீராக. முசுக்கட்டை செடிகளின் அசைவு, பெதஸ்தா குள தண்ணீர் கலங்குவது, இது போன்ற வெளிப்படையான கிரியைகள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். கர்த்தாவே, ஒரு அற்புதத்தை செய்யும், அடையாளத்தை கட்டளையிடும். உடைய பிள்ளைகளுடைய வேதனையை நீக்குவீராக, மன சஞ்சலத்தை நீக்குவீராக. இதோ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஒவ்வொருவரோடும் கூட பேசி, கலங்காத என் மகனே, என் பிள்ளை, பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஒவ்வொருவரோடு கூட திட்டவட்டமாய் பேசி, அவர்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்கள் இந்த 2026 ஆண்டில் உடைய பிள்ளைகளுக்கு செய்து அவருடைய கண்ணீரை துடைத்தரும். இந்த ஜெபத்தை நான் மீட்பர் நாமத்தினால் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும், பயப்படாதிருக்கட்டும். இதோ நான் உங்களுடனே கூட உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் எல்லா காலங்களிலும் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். God bless you. God bless you.